ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு எம்ப்ளாயை காப்பாற்றினால ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடையாது, வெளியே போன்னு சொல்லிடுறாங்க. கார்த்தியை ஆர்கியூ பண்ணி பார்த்துட்டு கடைசியில் கம்பெனியை விட்டு வெளியே போயிட்டுருக்காரு. ஆனால் அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே கார்த்திக் ஆதரவாக இங்கே இருக்க எந்த மிஷினுமே ஓடாது, நாங்கள் கார்த்திக் சாருக்கு ஆதரவாக நிற்க போகிறோம். கார்த்தி வந்துட்டு இப்போது முதலாளி கிடையாது, எங்கள் கூட வேலை பார்க்குற சக தொழிலாளி, அவருக்கு ஆதரவாக தான் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க தொழிலாளர்கள் எல்லாருமே சொல்லிடுறாங்க. ஸோ ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திமிராக பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போயிட்டா எனக்கு ஏன்னா வேறு ஆளே இல்லையா, இவ்வளோ நாளாக வேலை பார்த்து சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்த கம்பெனியை விட உங்களுக்கு இந்த கார்த்தி ரொம்ப முக்கியமாக போயிட்டானா, இனிமே நீங்கள் வேலைக்கு வரலனா சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவமாக பேசுகிறாரு ஆனந்த். உடனே அங்கே இருக்க தொழிலாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க சார், எங்களுக்காக வந்து நின்ன ஒருத்தவருக்கு கஷ்டம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நாங்கள் அவருக்காக தான் போய் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க நம்ம தொழிலாளர்கள் எல்லாருமே. கார்த்திக் கூட சொல்கிறாரு, இல்லை எனக்காக யாரும் சப்போர்ட் பண்ணி உங்கள் லைஃப்பை கஷ்டப்படுத்திக்காதீங்க, நீங்கள்லாம் போய் வேலையை பாருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே ஆனந்த் சொல்கிறாரு, என்ன கார்த்தி, எனக்காக என்ன எதுவும் பரிதாபம் எதுவும் படுறியா? உன்னோட பரிதாபமும் தேவையில்லை, இந்த தொழிலாளர்களும் எனக்கு தேவையில்லை. இவங்க என்ன சொல்கிறது, வேலையை விட்டு நிற்க போகிறேன்னு, நானே இவங்களை வேலையை விட்டு துரத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனந்த். உடனே தொழிலாளர்களும் வெளியே போயிடுறாங்க. அருண் என்ன சொல்கிறாருன்னா, என்ன ஆனந்த் முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு கார்த்தியை ஜெயிக்கிறது முக்கியமா இல்லை இந்த கம்பெனியை ரன் பண்ணுறது முக்கியமா? பிஸ்னஸில் எவ்வளோ லாஸ் ஆகும்னு தெரியுமா? ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க கான்ட்ராக்டர்ஸ்க்கெலாம் என்ன பதில் சொல்ல போகிற? இப்போது இவங்களை அனுப்பிட்டேன்னா எதை வச்சு வேலை பார்ப்பேன், யாரை வச்சு வேலை பார்ப்பேன்? கொஞ்சமாக அது மூளையோடு பேசு, பிஸ்னஸ் தான் முக்கியம், கார்த்தியை எப்போ வேணாலும் ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அருண் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. உடனே ஆனந்த் சொல்கிறாரு, என்ன அருண் பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு பிஸ்னஸோட இந்த கார்த்தி தான் ரொம்ப முக்கியம், கார்த்தியை துரத்திட்டா பிஸ்னஸை பிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உன்ன மாதிரி முட்டாள்தனமாக எனக்கு யோசிக்க தெரியாத ஆனந்த், எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் டென்ஷன் ஆவேன், எனக்கு பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் அருணும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அருண் சொல்கிற விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு அப்படின்ற மாதிரி தோணுது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அம்மா நிஜமாக கார்த்தி பக்கம் தான் இன்னும் நிற்பாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கார்த்தி செஞ்சது தான் சரின்னு சொல்லுவாங்க, அதுதான் சரியும் கூட. கார்த்தி பண்ண இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் நீ வந்துட்டு தப்புன்னு சொல்லி நிற்காத ஆனந்து அப்படின்னு சொல்லி அருண் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போகிறாரு. சரி, இப்போ நான் என்ன தான் செய்யணும் அதையாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் அந்த எம்ப்ளாயிஸ்டெல்லாம் பேசி கார்த்தியை வேலைக்கு சேர்த்துக்கோ, கம்பெனியை மறுபடியும் ரன் பண்ணிக்கலாம், கார்த்தியை அடுத்தடுத்து எதனாச்சும் பண்ணி நீ தோற்றுக்கோ, நீ நீ வந்துட்டு இந்த விஷயத்தில் விளையாடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தும் கார்த்தியை மறுபடியும் உள்ளே கூப்பிட்றாரு. மாசா உள்ளே என்ட்ராகிறாருங்க நம்ம கார்த்திக். செம்ம ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.